Hi everyone, welcome to Ilm Easy Learn. So today we will discuss about the topic computer aids for the handicapped persons. So in the unit 4 computer assisted medical decision making. ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி வந்து எய்ட் பண்ணுது ஹேண்டிகேப்டு பேஷண்ட்க்கு இல்லைன்னா பர்சனுக்கு வந்து ஹவு இட் இஸ் ஹெல்பிங் அப்படின்னு பார்க்கும்போது இட் நீட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரெண்டு டூல்ஸுமே யூட்டிலைசேஷன் பண்ணி த பீப்புள் வித் த ஃபிசிக்கல் ஆர் த சென்சரி டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு தி கேன் யூஸ் திஸ் டூல் டு லிவ் இண்டிபெண்ட்லி அண்ட் தென் தே கேன் கம்யூனிகேட் வித் அதர் பீப்புள் அண்ட் தே கேன் ப்ரொசீட் தியர் ஒர்க் அண்ட் ஆக்சஸ் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ஹேண்டிகேப்க்கு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜிஸ் இட் யூட்டிலைசஸ் லைக் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் பண்ணுறது, ஐ ட்ராக்கிங், டச் ஸ்க்ரீன் சென்சார்ஸ் அண்ட் ஏஐ. ஸோ இது எல்லாமே வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த லைஃப் ஃபார் த டிசேபிள்ட் பர்சன்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஷுவல் இம்பேர்மெண்ட் லைக் பிளைண்ட்னஸ், லோ விஷன் இருக்கலாம், இல்லை ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்கும், தட் இஸ் டெஃப்னஸ், ஸ்பீச் டிஸார்டர்ஸ் இருக்கும், ஃபிசிக்கல் டிசபிலிட்டி லைக் பேரலிசிஸ், ஆம்புடேஷன் அண்ட் தென் காக்னிட்டிவ் ஆர் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் இருக்கும், ஆட்டிசம் இல்லைன்னா டிஸ்லிக்ஸியா இருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ஹியரிங் இம்பேர்ட் பேஷண்ட் அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக என்னென்ன டூல்ஸ் வந்து டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட் கன்வர்ஷன், இந்த ரெண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி தி கேன் லைக் கம்யூனிகேட் வித் த பீப்புள். ஸோ இதில் வந்து ரியல் டைம் கேப்ஷனிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிளாஸ் ரூம் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணும் போதுட்டு லைக் அங்கே கம்யூனிகேட் பண்ணுற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு கேப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜூமில் வந்துட்டு லைவ் கேப்ஷனிங் இருக்கும் போது இல்லை கூகுள் மீட்டில் இருக்கும் போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஷுவலி இம்பேர்டு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் ரீடர்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. ரீட் லவுட் டெக்ஸ்ட் இருக்கணும் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜாஸ் அண்ட் என்விடிஏ. தென் பிரெய்லி டிஸ்பிளேஸ் இருக்கும், லைக் அவங்களுக்கு ஆன்லைன் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே அவங்க பிளைண்ட் பீப்புள் ரீட் பண்ணுறதுக்கு பிரெய்லி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். தே கேன் டச் அண்ட் தே கேன் ரியலைஸ் த வாட் இஸ் த கண்டென்ட் ஓவர் தேர். நெக்ஸ்ட் வந்து வாய்ஸ் கமெண்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் வித்தவுட் சீயிங் த ஸ்க்ரீன் தே கேன் use the voice command to control the system. நெக்ஸ்ட் OCR அண்ட் TTS டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இது என்ன பண்ணுன்னா புக்ஸ் வந்து யூஸ்வலாக ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து லவுடராக ரீட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து குவிஸ்வெல் ரீடர் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஜாஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க டிஜிட்டலைஸ்டு டெக்ஸ்ட் புக்கை வந்து ரீட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதாவது மோட்டர் இம்பயர்மெண்ட்ஸ் லைக் ஹேண்ட், அதாவது லிம்பில் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு 2 ஹேண்ட்ஸ் இல்லைன்னா லெக் அதில் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வாய்ஸ் வழியாக என்ன பண்ணலான்னா வந்துட்டு கம்ப்யூட்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து டிராகன் நேச்சுரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் ஐ ட்ராக்கிங் டிவைசஸ். ஸோ இது வந்து எப்படின்னா யூசர் வந்துட்டு மவுஸை மூவ் பண்ண முடியும், பாயிண்டரை மூவ் பண்ணி வித் தியர் ஐ மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சிப் அண்ட் பஃப் டிவைசஸ். இதில் வந்துட்டு லைக் வந்து சிப்பிங் அண்ட் பஃபிங் ஒரு ஸ்ட்ரா மூலமாக பண்ணிவிட்டு அந்த ஏர் ப்ரெஷரை வந்து டிஃப்ரென்சஸ் க்ரியேட் பண்ணுற மூலமாக கம்ப்யூட்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் கண்ட்ரோல் வந்து யூஸிங் த ஹெட் மூமெண்ட்ஸில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் வந்து குவாட்ரிப்ளிகியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கவங்க வந்து ஐ ட்ராக்கர் யூஸ் பண்ணி தே வில் பி டைப்பிங் தி இமெயில்ஸ் அப்படின்றத எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீச் இம்பேர்டு லைக் ஆகுமெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பீச் இல்லைன்னா ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட் ஆப் மூலமாக தே கேன் who cannot speak they can use this app. நெக்ஸ்ட் வந்து பிக்சர் பேஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லும் போது பெக் இருக்குது. ஸோ இந்த பெக் வந்து ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா லைக் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது, பட் தே வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பிஹேவியர், ஒரே பிஹேவியர் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணுவாங்க, மோட்டார் இம்பேர்மெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து தே வில் பி கம்யூனிகேட்டிங் தேர் தாட்ஸ் யூஸிங் த இமேஜஸ். எக்ஸாம்பிள் வந்து சைல்டு வந்து நான் வெர்பல் ஆட்டிசம் இருந்ததுன்னா அவங்க வந்து டேப்லெட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்க பிக்சர்ஸ் ஷோ பண்ணி தி கேன் கம்யூனிகேட், லைக் அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது பேச முடியும். ஐ மீன்ஸ் தி கேன் எக்ஸ்பிரஸ் இட். ஃபார் காக்னேட்டிவ் டிசபிலிட்டிஸ் இருக்குது, லைக் மெமரி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து ரிமைண்டர் ஆப் இல்லை கேலண்டர்ஸ் இருக்கலாம். டெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து லேர்னிங் சாஃப்ட்வேர், லைக் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நார்மலாக அவங்களுக்கு காக்னேட்டிவ் டிசபிலிட்டி பீப்புளுக்கு புரியாது, அப்போ வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் ஆப் இருக்கும்போது அது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எஜுகேட் பண்ணுறது. லைக் டிஸ்லிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ரீடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில வந்துட்டு ஸ்பெஷல் ஃபாண்ட் ஓப்பன் டிஸ்லெக்ஸ்ன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபாண்ட் இருக்கு. அத யூஸ் பண்ணுவாங்க. இதனால பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீப்பிள் வந்து இண்டிபெண்டன்ட்டாவும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸாவும் மத்த பீப்பிள் கூட வொர்க் பண்ண முடியும். ஸோ, அதனால அவங்க எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாரி கம்யூனிகேஷன் அண்ட் சோசியல் இன்டகிரேஷன் வந்து ஹைலி இம்ப்ரூவ்டா இருக்கும். அதே மாரி இட் ரெடியூசஸ் த நீட் ஆஃப் ஆல்வேஸ் அவங்க இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறத நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். பட் லிமிட்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இனிஷியலைசேஷன் காஸ்ட் வந்து ஹையரா இருக்கும். இதில வந்து ட்ரெய்னிங் அண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். கஸ்டமைசேஷன் லைக் எல்லாருமே சேமா இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவலி இம்பேர்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு லைக் லிம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கணும். எல்லாருமே ஐ மீன் சேமா இருக்க மாட்டாங்க. ஸோ, அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பெர்சனுக்கு வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணணும். அதே மாரி இதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் பவர் அண்ட் இன்டர்நெட். ஸோ, அது வந்துட்டு ஹையஸ்ட் லிமிட்டேஷனா நம்ம சொல்லலாம். ஸோ, இதில வந்து அட்வான்ஸஸ் அப்படின்னு பண்ணும்போது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்கும்போது, ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் லைக் அலெக்ஸா இல்லன்னா ஸ்ரீ யூஸ் பண்ணிட்டு டெய்லி டாஸ்க் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். தென் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ் வந்து ஃபார் பேஷண்ட்ஸ் வித் லைக் லாக்ட் இன் சிண்ட்ரோம் இருக்கவங்க வந்து பிசிஐ யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.